மது ஒழிப்பு மாநாடு மனநிறைவா இருந்துச்சா? என்ன நோக்கத்திற்காக அந்த மாநாடை நாங்கள் வந்து ஒருங்கிணைச்சிருந்தோமோ அந்த நோக்கம் நிறைவேறியதாகத்தான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் அந்த கோரிக்கை வந்து ஏதோ மாநாடு போட்டு மாநாடு முடிஞ்ச உடனே அந்த கோரிக்கை நிறைவேறிடும்னு நினைச்செல்லாம் நாங்கள் மாநாட்டை ஒருங்கிணைக்க முடியாது. இதற்கு வந்து மக்களிடம் எவ்வளவு ஆதரவு இருக்கிறது. இப்போ நாங்கள் வந்து ஒரு கோரிக்கை முன்வைக்கிறோம். அந்த கோரிக்கையில் வந்து மக்களுக்கு எந்த அளவுக்கு உடன்பாடு இருக்கிறது. குறிப்பாக வந்து மகளிர் மாநாடுன்னு வைக்கிறோம். இப்போ மாநாடுன்னு பொதுவான மாநாடு அப்படின்னா கூட வந்து கட்சியினுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து காட்டுன்ற மாதிரி இருக்கும். மகளிர் மாநாடுன்னும் போது மகளிர் எவ்வளோ பேர் வராங்கன்றது ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. ஆரம்பத்துல இருந்தே எங்களுக்கு வந்து மிக நல்ல பாசிட்டிவ் சைன்ஸாக வந்துட்டு இருந்தது. ஏன்னா யூனிஃபார்ம் கொடுக்கணும்னு சொல்லி தலைவர் டிசைட் பண்ணார். அந்த யூனிஃபார்மை கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்த கூட்டம் வந்து முதல்ல வந்து ஒரு 50,000 புடவைகள் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. அப்புறம் ஒரு 25,000. இந்த 75,000 கொடுத்ததுக்கப்புறம் மக்கள் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு மைண்ட் செட் என்னென்னா, நாட் லெஸ் தென் 1 லேக் வந்துருவாங்க அப்படின்னு நாங்கள் மைண்ட் செட்டில் இருந்தோம் பெண்கள். அது அச்சீவ் ஆயிடுச்சு.